ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் நுரையீரல் கிரேவி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் ரசம் வச்சுருந்தேன், லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி ரசம் வைக்கிறப்போ ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். இந்த பக்கம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஸோ நம்ம தக்காளி பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்க பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே கிரேவிக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு ஸ்மாஷாக நல்லா பண்ணுறீங்களோ வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. நான் 2 பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற மட்டனோட நுரையீரல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நுரையீரல் உங்களுக்கு பார்க்க பெருசாக இருக்குமே தவிர நீங்கள் கிரேவி செஞ்ச அப்புறம் ரொம்ப சுருங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நுரையீரல் ஆட் பண்ணி நான் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதிலே நிறைய தண்ணி விடும். தண்ணி இப்போ நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வதக்கினாலே போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ஸோ இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இதே கொஞ்சம் ஓரளவு சுருங்கிடும். ஸோ இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வீட்டில் பண்ண குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அது ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நுரையீரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெந்தாலும் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஏன்னா அந்த கறியோட தன்மை அப்படி கொஞ்சம் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி சவுக்குன்னு தான் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. பட் வேகலைன்னு நினச்சிக்காதீங்க, இந்தளவுக்கு அது வெந்தாலே போதும். ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகு நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நுரையீரல் கிரேவி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.